பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஃபீ குலூபிஹிம் மரதுன், முனாஃபிக்குகளுடைய இதயத்திலே வியாதி இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அந்த வியாதியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகமாக்கி விட்டான். வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய் உரைத்த காரணத்தினால் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சந்தேகம் என்பது இருக்கிறதே, அது ஒரு பெரிய வியாதி. ஃபீ குலூபிஹிம் மரதுன், முனாஃபிக்குகளுடைய இதயத்திலே வியாதி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வியாதி என்றால் சந்தேகம். அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லுகிறான். இந்த கருத்தை தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், இன்னும் சில சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இந்த கருத்தை தான் சொல்லுகிறார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இக்ரிமா, ஹசன் பிஸ்ரி, அபுல் ஆலியா, ரபீ இப்னு அனஸ் இவர்களும் இன்னும் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே கருத்தை தான் கூறுகிறார்கள். அல்லாமா இக்ரிமா தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கமளிக்கின்ற போது, நயவஞ்சகர்களுடைய உள்ளத்திலே வியாதி இருக்கின்றது அப்படின்னா பெருமை இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இதற்கு தஃப்சீர் செய்கின்ற போது, நயவஞ்சகர்களுடைய இதயத்திலே நிஃபாக் இருக்கிறது, நயவஞ்சகத்தனம் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இங்கே வியாதி என்று சொல்லப்பட்டது மார்க்க ரீதியான வியாதியாகும், உடல் ரீதியான வியாதி கிடையாது. அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது சந்தேகத்தின் வியாதி, இஸ்லாம் உண்மையான மார்க்கம்தானா இல்லையா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இதயத்திலே இருந்தது. அல்லாஹ்வும் என்ன செஞ்சான்? ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் அந்த வியாதியை அவர்களுக்கு அதிகமாக்கி விட்டான். சந்தேகப்படுறவனை என்ன செய்ய முடியும்? அவனுக்கு இன்னும் சந்தேகத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி விட்டான். போடா அப்படி சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை போல, ஃபஅம்மல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, ஃபஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு அதிகமாகும். வஹும் யஸ்தப்ஷிரூன், அவர்கள் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். வஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய இதயத்திலே வியாதி இருக்கிறதோ, ஃபஸாதத்துஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், அவர்களுடைய அசுத்தத்திலே இன்னும் அசுத்தத்தை அவர்களுடைய அசுத்தத்திலே இன்னும் அசுத்தம் அவர்களுக்கு அதிகமானது. அல்லாஹ் தஆலா அதை அதிகமாக்கி விடுவான். சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கி அல்லாஹ் தஆலா விட்டு விடுவான். அவங்களுடைய செயலினுடைய இது பலன்தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த தஃப்சீர் ஒரு நல்ல தஃப்சீராக தெரிகிறது. இதே போல குர்ஆனில் நிறைய ஆயத்துகள் இருக்கிறது. வல்லதீன ஹததவ் ஸாதத்துஹும் ஹுதவ் வஆதாஹும் தக்வாஹும், ஹிதாயத்துள்ளவர்களுக்கு ஹிதாயத்து அவர்களுக்கு அதிகமாக்குவான் அவன், மேலும் தக்வாவை அவர்களுக்கு அவன் கொடுப்பான். இந்த இடத்துல வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய் உரைத்த காரணத்தினால் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறானே. இதை யக்திபூன் என்றும் படிக்கிறார்கள் காரிகள், யுகதிபூன் என்றும் படிக்கிறார்கள். ரெண்டுமே அந்த முனாஃபிக்குகளிடத்தில் இருந்த தன்மைகள் தான். அதாவது பொய்ப்பிப்பவர்களாகவும் இருந்தார்கள், பொய்யர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முனாஃபிக்குகளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இவன் முனாஃபிக்கு தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. தெரிந்து வைத்திருந்தும் கூட நபி அவர்கள் ஏன் அவர்களை கொலை செய்யவில்லை? முனாஃபிக்குன்னு நல்லாவே தெரியும், இருந்தும் கூட ஏன் நபி அவர்கள் கொலை செய்யவில்லை? அதற்கு காரணம் என்ன? புகாரி முஸ்லிமிலே அறிவிப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நபி அவர்கள் கூறினார்கள், உமரே, மக்களுக்கு மத்தியிலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை கொன்றுவிட்டார் என்ற செய்தி பரவி விடுவதை நான் பிரியப்படவில்லை. அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்துக்காரர்களுக்கு அவங்களுக்கு உள்ரங்கம் என்னங்கிறது தெரியாது.
உள் விவகாரம் என்னங்கிறது தெரியாது. அவர்கள் முனாஃபிக்குகள், அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளார குஃபுரை மறைத்து வைத்தார்கள், அதனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவங்க வெளிரங்கத்தை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களையே கொன்று விட்டார்கள் அப்படின்னு தான் பேசுவானுவோம். அதனால் அதை நான் விருப்பப்படலை. எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியிலே பரவிவிட்டால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடையாக ஆகிவிடும். ஸோ அதனால தான் இந்த முனாஃபிக்குகளை விட்டு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கூறினார்கள். இது ஹதீஸில் புகாரி முஸ்லீமில் தெளிவாக இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நம்முடைய உலமாக்களினுடைய கருத்தும் இதுதான். இதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முல்லஃபத்துல் குலூப் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் கிடையாது அவர்கள், ஆனால் இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்கள், இஸ்லாம்னா நல்ல ஒரு மார்க்கம் அப்படின்னு நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்கள். அவர்களை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்க இஸ்லாத்தின் பக்கமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நபி அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஆளுகளுக்கு இஸ்லாத்தின் பக்கமாக அவர்களை ஈர்ப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு இந்த சக்காத்து பணம் அதெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. இது ஆரம்பத்தில் இருந்துச்சு, நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போல்லாம் முல்லஃபத்துல் குலூபு கிடையாது. ஹஜ்ரத்து சொல்லிட்டாரு, அதனால் முல்லஃபத்துல் குலூபுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு காஃபிருக்கு கொண்டு போய் கொடுத்துறாதீங்க. அதாவது ஆரம்பத்தில் இருந்த ஒரு விஷயம் இது. நபி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு காசு பணம் ஜக்காத்து சதகாவுடைய பொருள்களை கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அவர்களுடைய கொள்கை குஃப்ருடைய கொள்கை என்பது தெரியும். இருந்தாலும் ஏன் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அப்படின்னா, இஸ்லாத்தின் பக்கமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதற்காக நபி அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த நயவஞ்சகர்களை உயிரோடு விட்டு வைப்பதற்கு காரணம், அடுத்தவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது தடையாக ஆகிவிடும். கொண்டுவிட்டா அப்புறம் தடையாகி அதுக்காக விட்டு வச்சாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நயவஞ்சகர்களை கொல்லாமல் இருப்பதற்கு காரணம் இதைத்தான் சொல்லுகிறார்கள். முஹம்மது இப்னு ஜுஹம், தாசி இஸ்மாயில் அபஹரி அவர்களும் இதே கருத்தை தான் கூறுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஒரு கருத்து, இப்னு மாஜிஷூனுடைய ஒரு கருத்து அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபி அவர்கள் முனாஃபிக்குகளை கொல்லாமல் விட்டதற்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்துக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி, அதாவது எந்த ஒரு நீதிபதியும் தன்னுடைய ஞானத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடாது. நீதிபதிக்கு தெரியும் இந்த வழக்கில் எவன் குற்றவாளி அப்படின்னு தெரியும், அதனால் அவன் தீர்ப்பு வழங்கிவிட முடியாது. சாட்சிகள் அவசியம் தீர்ப்பு வழங்குவதற்கு. சாட்சிகள் சரியாக இருந்தால்தான் தீர்ப்பு வழங்க முடியும். தன்னுடைய சொந்த கருத்தை வைத்துக்கொண்டு, தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை வைத்துக்கொண்டு ஒன்றும் செஞ்சுவிட முடியாது எந்த ஒரு நீதிபதியும். இதை இந்த உம்மத்துக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ அதனால தான் முனாஃபிக்கு தான் என்பதற்கு என்ன ஆதாரம், அந்த ஆதாரம் இருந்தால் தான் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால், எனக்கு தெரியுங்க அவன்லாம் நயவஞ்சக பைய, பச்சோந்தி பைய அப்படி சொல்லியெல்லாம் பேச முடியாது. என்ன ஆதாரம்? ஆதாரம் இருந்தால் ஆக்ஷன், இல்லைன்னா இல்லை. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், உலமாக்களுக்கு மத்தியில் நிறைய மசாயில்களில் கருத்து வேற்றுமைகள் உண்டு. ஒருத்தர் இப்படி சொல்லுவார், ஒருத்தர் அப்படி சொல்லுவார். ஆனால் இந்த மசாயிலுடைய விஷயத்திலே எல்லா உலமாக்களினுடைய இத்திஃபாக் இருக்கிறது. எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொல்கிறாங்க. காசி, நீதிபதி, அவர் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு யாருக்கும் மரண தண்டனை விதித்துவிட முடியாது. ஆதாரங்களின் அடிப்படையில், சாட்சிகளின் அடிப்படையில் இப்படித்தான் தீர்ப்பு வழங்க முடியுமே தவிர சொந்த அபிப்பிராயத்திலே தீர்ப்பு வழங்கிவிட முடியாது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். இமாம் ஷாஃபிஈ சொன்னாங்க,
நபி அவர்கள் முனாஃபிக்குகளை கொல்லாமல் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் வெளிரங்கத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். அவங்களுடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற சமாச்சாரம் அது மாற்றமானது. உள்ளத்தில் ஈமான் இல்லை, சும்மா நாவில் நானும் பாய் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வெளிரங்கத்தை பார்த்து தான் முடிவெடுக்கப்படும். புகாரி முஸ்லீமில் பல ஹதீஸ் கிதாபுகளில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அதில் என்ன இருக்கிறது? நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது, நான் மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்ற வரையிலும் அவர்களோடு ஜிஹாத் செய்ய வேண்டும், அவர்களோடு நான் யுத்தம் புரிய வேண்டும். எப்பொழுது அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடுவார்களோ அவர்களுடைய உயிர் பொருள் எல்லாம் பாதுகாக்கப்படும். இஸ்லாமிய கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா கலிமா சொன்னவர்களுடைய உயிர் பொருளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இஸ்லாமிய நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே டாக்ஸ் வசூலிக்கப்படும், அவர்களுடைய உயிர் பொருளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு. அதுதான் இஸ்லாமிய சட்டம். ஸோ கலிமா சொல்கிற வரையிலும் தான் அவன் கூட ஜிஹாத். அதுக்கப்புறம் மேலே அவனுடைய கேள்வி கணக்கு அது அல்லாஹ்வினுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தான் உள்ள சமாச்சாரம் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம வெளிரங்கத்தை தான் பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உள்ளத்துக்குள்ளார ஸ்கேன் பண்ணிடுவான். உள்ளத்துக்குள்ளார என்ன ஓடுது, என்ன இவன் வச்சுருக்கான் மனசுக்குள்ளார, இதை அல்லாஹ்க்கு ஸ்கேன் பண்ண தெரியும். அதை ஸ்கேன் பண்ணுற மிஷின்லாம் நம்மக்கிட்ட கிடையாது, நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதாவது ஒருத்தர் கலிமா சொல்லிவிட்டால் வெளிரங்கத்திலே அவரின் மீது இஸ்லாமிய சட்டம் லாகு ஆகிவிடும். அவருடைய கொள்கையின் அடிப்படையிலே ஆகிரத்தில் அவருக்கு உண்மையிலேயே அவருடைய கொள்கை சரியாக இருந்துச்சுன்னா அது ஆகிரத்தில் அவருக்கு லாபம் கொடுக்கும், இல்லைன்னு சொன்னால் அவருக்கு லாபம் கொடுக்காது. ஆனால் உலகத்தில் அவர் கலிமா சொன்ன காரணத்தினால முஸ்லிம்களினுடைய சட்டம் என்னவோ அந்த சட்டம்தான் அவர்களுக்கு லாகுவாகும். இஸ்லாமியர்களுடைய பட்டியலிலே தான் அவர்களுடைய பேரும் இணைக்கப்படும். ஆனால் ஆகிரத்தில் பப்பு வேகாது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே அவர்கள் விரட்டப்படுவார்கள், இருளிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். அங்கேயும் அவர்கள் முஸ்லிம்களை அழைப்பார்கள், என்ன நாங்கள் உங்களோடு இருக்கவில்லையா, நாங்கள்லாம் உங்கள் கூட்டாளிங்க தானப்பா அப்படின்ட்டு சொல்லுவானுவோ. ஆனால் அப்பொழுது அவர்களிடத்தில் பதில் சொல்லப்படும், நீங்கள் ஃபித்னாவில் இருந்தீங்கடா, நீங்கள் எதிர்பார்ப்பிலே இருந்தீர்கள், நீங்கள் மன இச்சையை பின்பற்றி கொண்டு இருந்தீர்கள், இன்னைக்கு இறைவனுடைய கட்டளை வந்து விட்டது. ஸோ ஆகிரத்திலேயும் என்ன தெரியுது அப்படின்னா முஸ்லிம்களுடைய பின்னாலேயே அப்படியே போவாய். ஆனால் ஒரு கட்டத்திலே அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் முஸ்லிம்களை விட்டு. அவர்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தார்களோ அந்த நம்பிக்கை அவர்களை விட்டு நீங்கிவிடும். இனிமேல் அங்கே போய் ஏமாற்ற முடியாது. முஸ்லிம்கள் சஜிதாவில் விழுவார்கள், இவங்களும் சஜிதாவில் உழுவணும்னு பார்ப்பாங்க. ஆனால் முதுகு மரக்கட்டையாகிவிடும், அவங்களால வளைய முடியாது, குனிய முடியாது, சஜிதா செய்ய முடியாது. ஹதீஸ் ஷரீஃபிலே இதை பற்றி தெளிவான செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. இன்னும் நயவஞ்சகர்களை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சில விளக்கங்கள் நாளைக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக